பாசத்துக்கு ஏங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த கடக ராசி சொல்லலாம். அதாவது இவங்க யார் மேலே ஒரு அன்பு வைத்தாலுமே அதில் உண்மை அப்படிங்கிறது ஒரு 100% இருக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு சந்திரனுக்கு 2ல் சூரியன், ராகு, கேது தவிர வேறு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அனபா யோகமானது உங்களுக்கு ஏற்படும். இதனால் என்ன அப்படின்னா சுய சம்பாத்தியத்தின் மூலம் உங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடியவங்க, அதே நேரத்தில் நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல அறிவு நிரம்ப பெற்றவங்க, அதே நேரத்தில் பேரு புகழ் எல்லாமே உடையவங்க, சொத்து சுகங்கள் அமைய பெற்றவங்க அப்படின்னா கூட இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியாக பார்த்திங்களா பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த 2026 இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகிறது, அதே நேரத்தில் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, இந்த 2026 இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த கடகராசி, அதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்குமே புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். அதாவது கடகராசியோட அதிபதி பார்த்திங்களா மாதக்கோள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய சந்திர பகவான், ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர் இவர் தான். இது 2வது ஒரு சர்ராசி அமைஞ்சிருக்கு. அதாவது பஞ்சபூதங்களில் நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெண் ராசி. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களை கடகராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகள் எல்லாம் ஒரு நட்பு ராசியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலுமே இவங்களுடைய கடகராசியில் பிறந்தவங்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இவங்க மேலோரிடத்தில் ஒரு மரியாதையும், ஒரு சாந்தமான குணமும், சகிப்பு தன்மையும், ஒரு கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த கடகராசி சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்க, நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயதில் ஒல்லியாக இருந்தால் கூட வயது ஏற ஏற இவங்க பார்த்திங்களா வெயிட் போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு கூர்மையான மூக்கும், உயர்ந்த நாசியும், அழகான உதடுகளும், அழகான வில் போன்ற புருவங்களும் இயல்பாகவே இவங்களுக்கு அமைந்திருக்கும். பேச்சிலையுமே ஒரு உறுதியாக இருந்தால் கூட மெல்லிய குரலில் தான் பேசுவாங்க. பார்வையில் ஒரு அழகே இருக்கும். அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களோட குண அமைப்பு எப்படி இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அப்படின்னா, வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்க, எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட்டு எல்லாத்தையுமே ஒரு திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்க, எல்லாத்திடத்துலையுமே ஒரு சகஜமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்து கொள்வாங்க. அதாவது எந்த ஒரு காரியத்திலுமே தீர ஆலோசித்து அதுக்கப்புறம் செயல்படுவாங்க. பொறுமையாக அவங்க செயல்பட்டாலும் ரொம்ப சிறப்பாக நல்லா யோசித்து செயல்படுவாங்க. இவங்க துணிந்தது பின் துயரம் இல்லை அப்படிங்கிற சொல்லிற்கேற்ப நண்டுபிடி போட்டு செய்து முடிப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இரக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருந்தால் கூட எதையுமே அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படுவாங்க. சலராசிகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஞாபக சக்தியும் அதிகம் இருக்கும்னே சொல்லலாம். இவங்ககிட்ட பழகுவது அப்படிங்கிறது கடினமாக அப்படின்னா கூட பழையதுக்கப்புறம் பிரியவே முடியாது. அதே நேரத்தில் இந்த கடகராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆர்வமாக செய்வாங்க. அதே மாதிரி இவங்களை நம்பினவங்களுக்கு எல்லா வித உதவியுமே செய்வாங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் இந்த கடகராசிக்கார் தாங்க. அதாவது இவங்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகனே சொல்லலாம். என்னதான் தியாக மனப்பான்மை இவங்களுக்கு இருந்தால் கூட வாக்களித்தவர்களையும் சொன்னதையும் செய்ய மறந்தவங்களையும் விடாமல் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு வெகுளித்தனம் கொண்டவங்க அப்படிங்கிறதுனால இவங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறுமே ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பலரோட வெறுப்பிற்கு இது ஆளாகுது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நல்ல உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளவு தான் உழைச்சா கூட இந்த கடகராசிக்காரர் ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டும் இருப்பாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன நினைத்தால் அடுத்த கணமே
திட்டு வாங்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தால் கூட இவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சுகமும் தூக்கமும் மாறி மாறி வந்தால் கூட அதிகம் பொருட்படுத்தாமல் வாழக்கூடிய ஒரு ராசி. மேலுமே தன்னோட வாழ்நாளில் ஆடம்பர வசதியோட சுகயோக வாழ்க்கையை வாழ்வாங்க. குடும்பத்தின் மீது இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இவங்களுடைய உடன் பிறந்தவங்களாகட்டும், தாய் தந்தையார்கிட்டும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க. அதே நேரத்தில் பொருளாதார நிலை இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்நாளில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் சுகவாசிகளாக வாழ்வதே ரொம்ப விரும்புவாங்க. எந்த விதத்திலுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவங்க. கையில் பணம் இல்லை அப்படின்னா கூட இவங்களுக்கு இருக்க முடியாது. இவங்க கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலுமே திரும்ப வராது. அப்படிங்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த கடகராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்காதீங்க, அது திரும்ப கிடைக்காது. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பணத்தால் நெருங்கி பழகிவிட்ட கூட நீங்கள் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் ஆடம்பர செலவுக்கேற்ப பண வரவுகள் இருந்தால் கூட உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. வரது செலவுக்கு சரியாக போயிடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சின்ன வயதிலிருந்தே சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்து சுகயோக வாழ்க்கை வாழ்வீங்க. அதே நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதே பெற்றோர் ஏற்படுத்திவிட்டு சென்ற கடனாக இருந்தால் கூட தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையுமே தன்னோட வாழ்நாளிலேயே அடைத்து விடுவாங்க. சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும், பொது நல காரியங்களுக்காக செலவு செய்வதும் இவங்களுக்கு வாடிக்கையான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசி பெண் குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, யோகமாகவே இருக்கும் இவங்களோட வாழ்க்கை. அப்படியே இருந்தாலும் குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சில ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதுமே நம்ம பார்த்துருப்போம். அடுத்ததான் தொழில். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி தூர தேசங்களுக்கு போயிட்டு பொருளீற்றக்கூடிய வாய்ப்புமே பெறுவாங்க. கலைத்துறை, நடிப்பு, ஆராய்ச்சி துறையிலும் உணவுப் பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு சமையல் கலைகளிலுமே சிறந்து இருப்பாங்க. கலைநுட்பமும் வாக்கு சாதுரியமும் சங்கீதமும் இவங்களிடத்தில் அதிகம் குடிகொண்டிருக்கும். அதாவது இவங்க பொறுமையாக செய்யக்கூடிய அந்த ஓவியம் தீட்டுறது, போலீஸ், இராணுவம் போன்றவற்றிலும் ஒரு சில பேர்த்துக்கு அரசு வழியில் உயர் பதிவுகளை வகிக்கக்கூடிய ஒரு யோகமே இவங்களுடைய ராசிப்படி இருக்குது. இவங்க லாட்ரி ரேஸு, போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் வீண் விரயங்களை சந்திப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தங்களை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், பழம், முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாமே அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலுமே இவங்களுக்கு பார்த்திங்களா அதிர்ஷ்டமான கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோமா வெள்ளை, சிவப்பு இந்த நிறங்கள் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கிழமை அப்படின்னு பார்த்தோமா திங்கள், வியாழன் கிழமை இவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே திசை வடகிழக்கு திசை இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் வெங்கடாஜலபதியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சிறந்த உடல்வாகு, கம்பீரமான ஒரு பார்வை, தர்ம சிந்தனை மிக்கவங்க, பேரும் புகழும் உடைய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலுமே சந்திரனுக்கு 2 பக்கங்களும் சூரியன், ராகு, கேது தவிர பிற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா துருதூர யோகமானது ஏற்படும். அதே நேரத்தில் கடமை உணர்வு மிக்கவர், பொன் பொருள் சேர்க்கை மிக்கவர், நல்ல வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். சந்திரனுக்கு 2 பக்கங்களிலும் கிரகம் இல்லாமல் இருந்தால் கேமதுர்ம யோகமானது ஏற்படுமா. இந்த யோகம் உடையவங்க தன்னோட வாழ்நாளில் பெரும் பகுதி துக்கத்தை அனுபவிப்பாங்களாம். அதே நேரத்தில் சந்திரனுக்கு 6, 7, 8 சுப கிரகங்களான புதன், சுக்கிரன், குரு இருக்கிறதுனால அதியோகம் உண்டாகுமா. நாணயம் மிக்கவர், நேர்மையானவங்க, மேலுமே சுகயோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி அறிஞர்களால் பாராட்டத்தக்கவர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள்லாம் இவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படின்னா இவங்க தொடர்ந்து இறை வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே சந்திரன், அதாவது ஒருவருடைய மனதை தீர்மானிக்கக்கூடியவர் சந்திர பகவான். தொடர்ந்து சந்திர பகவான் வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும்.
அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, 10ஆம் பாவத்தில் சூரியன் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம், பதவி உயர்வு, புகழ், பேரு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. மேலுமே புதன் சேர்க்கையினால் நிர்வாகத்திறன் அதிகரித்து நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால மறைமுக லாபம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி போன்ற துறையில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களோட சிறப்பான செயல்பாட்டால் பதவி, பரிசு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே அந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமே சொல்லலாம். வருமானம் மேம்படும். செவ்வாய் பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். ஸோ வீடு, மனை வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 9ஆம் இடத்துல சனி மற்றும் புதன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒழுக்கம், கல்வி, தர்ம சிந்தனையை வளர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கூடிய அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த டைமில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கேது 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால குடும்பம், பணம், பேச்சு இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தம், வேலை அழுத்தம் அதிகரிக்கும். குடும்பத்தையும் சரி, வேலையும் சரி இணைந்து ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு காலகட்டம், சிரமம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு கவனம் செலுத்துங்க. மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கணவன், மனைவி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு இருப்பதனால உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அம்மன் வழிபாடு மன அமைதி உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் நல்ல யோகமான அமைப்புகள்லாம் காத்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.